ரூபா பாக்கெட்டில் இருந்தாக்கா 10 லட்ச ரூபா பாக்கெட்டில் இருக்கும்போது ஃபில்டர் பண்ணிக்கிற உலகம் இந்த காலம். அப்படி இருந்த காலத்தில் எத்தனையோ கோடிக்கு அதிபதியாக இருக்கிற பசங்க இன்னைக்கு வரையும் ஒரு கையில் மோதிரமோ கையில் ஒரு செயினோ ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அது எங்கள் அக்காட்டு பசங்க 3 பேரும் தான். அந்த பசங்களே எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அப்பாவுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த காமாட்சி ஆத்தன் அம்மன் நிறையா உதவி பண்ணியிருக்கு. அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கார் வாங்கி கொடுத்து காரில் தான் போகிறாரு, காரில் வராரு. அந்த காருக்கும் ஒரு டிரைவர் போட்டு அந்த டிரைவருக்கும் அந்த பசங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த பையங்கள்கிட்ட லேசாக பட்டுன்னு அமைக்கி எத்தனை லட்சம் வேணாலும் ஏற்றி விடலாம். இந்த சூரியவம்சம் படத்தில் சொன்னது மாதிரி வெளிச்சாமி மயங்க தான் ஐயனார்னு சொல்கிற காலம் முடிந்து இன்றைக்கி ஐயனாரோட அப்பா தான் வெளிச்சாமிங்கிற காலத்துக்கு டெவலப் ஆகிட்டாங்க எங்கள் அக்கா பசங்க. மூத்த பையனோட ஒரு திறமை தான் இதில் அதை அந்த பையன் எப்படி பண்ணிச்சு, எதனால் வந்துச்சு, ஈசல் பிடிச்சிச்சு அப்படிலாம் இல்லை. மொத்தம் அந்த பையன் வருஷ கணக்கில் ரூமுக்குள்ளே இருக்கும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்க நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் ஃபேமிலியோட சொந்த ஊருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். சின்ன வீரமங்கலம் தாங்க அவங்களோட சொந்த ஊரு. இது எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு. சவுத் இந்தியாலேயே மிகப்பெரிய யூடியூப் சேனலா இருக்க வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு 3 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் யாரோடது, அவங்க சொந்த ஊர்ல கட்டியிருக்க பிரம்மாண்டமான பங்களா எப்படி இருக்கு, இப்படி வில்லேஜ் குக்கிங் சேனல் பத்தி வெளிவராத பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியன். காக்காக்கட்டை மூலம்பூரை சேர்ந்தவங்க. இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்க எங்கள் அக்கா பையங்க தான். வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து அவங்க ஆரம்பித்து இன்றைக்கி நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா என்ன மாதிரி வெள்ளாடு மேய்ச்சவர் தான் ஒரு காலத்தில். அவரோட கிராமத்தை சேர்ந்து அவரை பிரசிடண்ட் ஆக்குனாங்க. அவரோட பிரசிடண்ட் ஆகி நல்ல முறையாக பஞ்சாயத்துக்கு செஞ்சார். ரோடு, வீடு, நிறையா பொது நல சேவைகள் செஞ்சுருக்காரு. அந்த முறையில் அவங்க அப்பா நல்ல பேர் எடுத்துட்டார். அவர் பெற்ற பிள்ளைங்க 3 பசங்க. ஒரு பையன், மூத்த பையன் பேர் சுப்பிரமணியன், 2வது பையன் பேர் ஐயனார், 3வது பையன் பேர் 3 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. அது எல்லோரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. எல்லோரும் நல்ல முறையில் இருக்காங்க, நல்ல முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்ல பசங்க. எதுவும் ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு கட் வெயிட்டு இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாகவே இன்றைக்கி வரையும் அந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்காங்க. பட் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த சூரியவம்சம் படத்தில் சொன்னது மாதிரி வெளிச்சாமி மயங்க தான் ஐயனார்னு சொல்கிற காலம் முடிந்து இன்றைக்கி ஐயனாரோட அப்பா தான் வெளிச்சாமிங்கிற காலத்துக்கு டெவலப் ஆகிட்டாங்க எங்கள் அக்கா பசங்க. எனக்கும் 3 பசங்க தான். பட் எங்கள் அக்காவுக்கு 3 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த 3 பசங்களும் இன்றைக்கி வரையும் பெரிய ஒரு கோடீஸ்வரன் ரேஞ்சுக்கு இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கி வரையும் ஒரு கழுத்தில் செயினோ இல்லை கையில் ஒரு மோதிரமோ ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையோ ஆடம்பரமான பந்தாவோ எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் இல்லாமல் நார்மலாகவே அன்னைக்கும் மாமா அப்படின்னா மாமா தான், இன்றைக்கி அதே மாமான்னா மாமா தான். அந்த மரியாதை வரையும் இதுவரையும் ஓட்டிகிட்ருக்காங்க. இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு சொத்து சோகத்தை இருந்தும் இதுவரையும் அந்த ஒரு இது இல்லாமல் இதுவரையும் ஓட்டிகிட்ருக்குங்க. அதுவரையும் இந்த காலத்து பசங்க இந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனால் இதுவே ஒரு பெரிய ஒரு செல்வாக்கை சேகரிச்சிருக்காங்க. மூத்த பையனோட ஒரு திறமை தான் இதில் அதை அந்த பையன் எப்படி பண்ணிச்சு, எதனால் வந்துச்சு, ஈசல் பிடிச்சிச்சு அப்படிலாம் இல்லை. மொத்தம் அந்த பையன் வருஷ கணக்கில் ரூமுக்குள்ளே இருக்கும். இதை கம்ப்யூட்டர் நோண்டுதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு சேனலை பிடிச்சாங்க. அந்த சேனல்லேருந்து டெவலப் ஆகிட்டாங்க. டெவலப் ஆகி இன்றைக்கி நல்ல முறையில் இருக்காங்க. அதே மாதிரி இவளுக்குள்ளே அவங்க ஆளுகளே சொந்த எங்கள் அங்காளி, பங்காளி, சித்தப்பையன், பெரியப்பையன் இவங்களையே ஒரு மாமன் வச்சாங்கிறது அந்த குரூப்பு அதுக்குள்ளேயே 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாருமே நல்லா வச்சுருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அந்த பையங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளை ஒட்டி வந்தவங்க யாரையும் நம்ம கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க கையிலேருந்து 10 ரூபாய் கொடுத்து கூட அந்த குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்தையும் நல்ல முறையில் வச்சு நல்லா சேகரித்து பண்ணிகிட்ருக்குது. அதே மாதிரி நம்ம மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும், நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம மாமச்சனை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், யாருன்னா வெள்ளையமுட்டு குடும்பம் அப்படின்னா அந்த கெத்தில் வரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரையும் அந்த கெத்தை விடாமல் பண்ணிவிட்டு எல்லாம் அங்காளி பங்காளி மாமன் மச்சான் அக்கத்தமையன் மாமன் அவங்களே சேகரிச்சுக்கிட்டு அவங்களே ஒரு குரூப் டீமாக வச்சு
எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்க வந்து இன்றைக்கி வரையும் இந்த வேல்சாமிட்டு பிள்ளைகளா இந்த அப்படி பேச்சு இந்த இப்படி பேச்சு ஒரு மாதிரியாக வந்து தூக்கி எறிஞ்சு பேசிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் இன்றைக்கி இருக்க காலத்துக்கு 10 ரூபா பாக்கெட்டில் இருந்தாக்கா 10 லட்ச ரூபா பாக்கெட்டில் இருக்க மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிற உலகம் இந்த காலம். அப்படி இருந்த காலத்தில் எத்தனையோ கோடிக்கு அதிபதியாக இருக்கிற பசங்க இன்றைக்கி வரையும் ஒரு கையில் மோதிரமோ கையில் ஒரு செயினோ ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அது எங்கள் அக்காட்டு பசங்க 3 பேரும் தான். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வேறு எந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பேச்சில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த லட்சத்துக்கு இந்த கோடியை சம்பாரித்து இவ்வளவு 1 கோடி மக்கள் சேனலை சம்பாதிச்ச எங்கள் அக்கா பசங்க இந்த அளவுக்கு சைலண்டாக இருந்து இந்த அளவுக்கு ஓட்டுதுன்னா அது எங்கள் அக்கா பசங்க மட்டும்தான் முடியும். வேறு யாமட்டு பசங்களோட அந்த அளவுக்கு நடந்துக்கிற மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்மையும் கிடையாது. யாருக்கு போய் இன்றைக்கி வந்து எனக்கு முடியலை எனக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னாக்க தந்தாலும் கூட எங்கள் அப்பாவை கேட்குறேன் அந்த ஒரு மரியாதை இன்றைக்கி வரை அப்பாவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வேறு எந்த பிள்ளையும் தமிழ்நாட்டில் எந்த பிள்ளையும் அந்த மரியாதை கொடுக்காது. இன்றைக்கி வரையும் அந்த பையங்கள்கிட்ட லேசாக பட்டுன்னு அமைக்கி எத்தனை லட்சம் வேணாலும் ஏற்றி விடலாம். ஆனால் அந்த அளவுக்கு பண்ணாமல் எவ்வளவு நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட இருங்க எங்கள் அப்பாவை கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் ஒரு வார்த்தை. அந்த அப்பாவுக்கு இன்றைக்கி வரை எந்த பிள்ளையும் தமிழ்நாட்டில் மரியாதை கொடுக்குறதே இல்லை. அதே மாதிரி எங்கள் அக்கா வந்து ஒரே பொண்ணு தான், வேறு குழந்தை இல்லை. எங்கள் அக்காவோட நல்ல நேரம் 3 ஆம்பளை பிள்ளை பெற்றுச்சு. இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து பெரிய செல்வாக்கில் கோடீஸ்வரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் எங்கள் அக்கா சாகும் வரையும் அது கோடீஸ்வரியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அந்த ஆசையை வந்து எங்கள் அக்கா வாங்கி நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து எங்கள் சேனலில் இந்த பசங்களோட சேனலில் சேர்ந்து நல்ல முறையில் உழைச்சார், நல்லா பண்ணார், நல்லா சமைச்சார். திடீர்னு அந்த பையன் அவர் பெரியவருக்கு என்ன உதவி வேணாலும் உடனே கார் சொந்தமாக வாங்கி கொடுத்து காரில் போனாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, டக்குன்னு அட்டாக் வந்துச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லா செலவுகளுமே இந்த பசங்க தான் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, நல்ல முறையில் வச்சுருக்காங்க. அவருக்கு எந்த குறவும் இல்லாமல் எந்த ஒரு ஃபேமிலி இல்லைங்கிற ஒரு வருத்தம் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியை சேர்த்து வச்சு எல்லாம் நல்லதும் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் தான் அந்த பசங்க பெரியவரையும் வச்சுருக்காங்க. அதனால் எந்த குறையும் இல்லை. அவருக்கு இன்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு எங்கள் பசங்க ரெடியாக இருக்காங்க. அவரும் அந்த அளவுக்கு நடந்துக்கிறாரு. பசங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாவடியாக சொன்னாமல் ஒரு தூக்கி எறிஞ்சு பேசாமல் ரஃப் அண்ட் டாப்பை பேசாமல் இந்த பசங்களும் அவரை பெரியவரை அப்பா மாதிரி வச்சுருக்காங்க, தாத்தா மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பெரியவரும் பேர பசங்க மாதிரி வாங்கடா போங்கடான்னு ஒரு அன்பு ஆதரவாக அதனால் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கார் வாங்கி கொடுத்து காரில் தான் போகிறாரு, காரில் வராரு. அந்த காருக்கும் ஒரு டிரைவர் போட்டு அந்த டிரைவருக்கும் அந்த பசங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க. நல்லா கொடுத்து நல்ல முறையில் வச்சுருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொத்து சம்பளம் பூர்வத்து சொத்து 25-30 மாதம் இருந்துச்சு. பட் வந்து இந்த பசங்க தலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடம் பொருளாக வாங்கியிருக்காங்க. கல்யாணம் வந்து உள்ளூரில் அவங்க பொண்ணு எடுத்தது. பக்கத்து வீடு தான். அவங்க சொந்தக்கார பொண்ணு தான். அதாவது அக்கா மக விட்டு பேத்தி சொந்தக்கார பொண்ணு தான் எடுத்திருக்காங்க. அதனால் நல்ல முறையில் எடுத்தாங்க. இன்னொரு பையனுக்கு வந்து வெளியில் எடுத்திருக்காங்க. இன்னொரு பையனுக்கு வந்து எங்கள் அண்ணன் பொண்ணை தான் கட்டியிருக்கு பக்கத்து வீட்டில். அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. 3 பேருக்கும் குழந்தையெல்லாம் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒன்று. அந்த பொண்ணு வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பசங்க சமைச்சதை நான் ஒரே ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். அதாவது வந்து சித்திரம்பூர் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே வந்து புளியமருத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னாலே வைங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஆடு மேய்ச்சி நிற்கிறப்ப இந்த பசங்க வந்து இந்த மாதிரி சமைச்சாங்க. என்னமோ அந்த பையன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். 1 வருஷமோ 6 மாதமாக ஆச்சு அந்த ஓப்பனிங் சேனல் ஆரம்பித்து. அந்த டைமில் இது மாதிரி ஆடு மேய்ச்சி நிற்கிறப்ப இந்த மாதிரி பசங்க சத்தம் கட்ட ஏதோ கூட்டாஞ்சோறு வாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் அங்கே தான் யூடியூப் சேனல் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ அப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் வேடிக்கை பார்த்தேன். அப்போ சிக்கன் போட்டு சமைச்சு எல்லாம் பண்ணாங்க. சரி சமைச்சு முடிச்சு யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டு சரி எல்லாம் அந்த பையங்க அள்ளிட்டு போயிருக்கு வீட்டுக்கு அப்படின்னு நினச்சா திருப்பி எல்லாரையும் வர சொல்லி அங்கனக்குள்ளே இருந்தவங்க வேலை பார்த்தவங்க வெட்டி பார்த்தவங்க ஆடு மேய்ச்சவங்க மாடு மேய்ச்சவங்க அவ்வளோ வரை வர சொல்லி சாப்பாடு போட்டாங்க. அப்போ தான் தெரியும் என்னமோ யூடியூப்பில் சேனல் எடுக்கிறாங்க எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் மறுபடி கருதறுத்து விவசாயத்தை கருதறுத்து அதை அடித்து அதை அரிசாக்கி அதை பொங்கல் வச்சு அந்த கோயிலுக்கு சமைச்சு கோயிலுக்கு விநியோகம் பண்ணாங்க. அது மாதிரி நத்தையை பிடிச்சி அதை கறி பண்ணி அதை யூடியூப்பில் எடுத்து அது மாதிரி செஞ்சாங்க. இது மாதிரி நிறையா சின்ன சேனல்கள் செஞ்சாங்க. அது மாதிரி செஞ்சு நிறைய அதிலேருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு தான் இந்த கோயில் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த கோயில் கட்டி அந்த கோயிலில் வந்து எத்தனையோ லட்ச ரூபா போட்டு அவங்க அப்பா செஞ்சார். அதனால் இன்றைக்கி அந்த முத்துக்காமாட்சி அம்மன் வந்து அவங்க அப்பா எத்தனை கோடி ரூபா போட்டு அந்த கோயில் கட்டினாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கோயில் கட்டி கட்டினதுனால இன்றைக்கி அந்த பசங்களே எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்க அப்பாவுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த காமாட்சி ஆத்தன்
அம்மன் வந்து நிறையா உதவி பண்ணியிருக்கு. ராகுல் காந்தி அந்த சேனலை பார்த்துட்டு உடனே வந்து ராகுலுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து நான் எல்லா டிக்கெட்டும் நாட்டில் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட ஃபேமிலி எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் விசா தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ராகுல் காந்தி வரவழைச்சி அங்கேயே இந்த சேனலை போட்டு சமைச்சு இந்த யூடியூப் சேனலில் போட்டு விட்ருக்காரு. ரொம்ப பாராட்டி அவார்டெல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னமும் அவர் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ விசா மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க எப்போ வேணாலும் வெளிநாட்டு போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். இவங்களுக்கு வந்து ஃபுல் பர்மிஷனோட இருக்காங்க. இன்னும் 2 நாட்டுக்கு ஏதோ கூப்பிட்ருக்காங்களாம். இவங்க வர்றதாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் எப்போ போகிறாங்கன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. இன்னும் லண்டனோ வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு இன்னும் அழைப்பு வந்திருக்கு. இன்னும் நாங்கள் போகலை. இவங்க போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் போவாங்க. வில்லேஜ் குக்கிங் சேனல் நடத்துறவங்களோட உறவினர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்த கேட்கும் போதும் ஆச்சரியமா இருக்குல்ல. கோடி கோடியா பணம் வந்தாலும் தங்களோட குணத்தை மாத்திக்காம அப்பா அம்மாவை ரொம்ப மரியாதையா நடத்துறவங்க ரொம்ப அபூர்வமாயிட்டாங்க. இந்த நேரத்துல இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் குடும்பத்தோட கதை நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடமா இருக்குன்னு நம்புறோம். சரி, ஓகேங்க, வாங்க அவங்க வீட்டை பாத்திரலாம். இதுதாங்க அவங்க வீடு. இந்த சின்ன கிராமத்திலேயே மிக பெரிய வீடா கட்டியிருக்காங்க. இத பார்க்க நமக்கு ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கலாம். ஆனா இதுக்காக அவங்க போட்ட உழைப்பு ரொம்ப பெருசு. வில்லேஜ் குக்கிங் சேனல் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.